மீண்டும் நான்காவது தடவையாக போப் பிரான்சிஸ் அவர்கள் உடனடியாக யுத்த நிறுத்தம் கொண்டு வரப்பட வேண்டும், இஸ்ரேலும் ஹமாஸும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கையை மீண்டும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார். 274 பேரை கொன்று குவித்துத்தான் தங்களுடைய 4 பேரை மீட்டதாக இன்றைக்கு இஸ்ரேல் மார்தட்டிக் கொள்கிறது. எனக்கு அங்க போக முடியாது, ஆனால் போகாவிட்டால் என்னை விடவும் மாட்டார்கள் ராணுவம் என்கிற மன அழுத்தத்தில் இஸ்ரேலிய ராணுவத்தை சேர்ந்த ஒருவன் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறான் என்று மேரிவ் செய்தித்தாள் இன்றைக்கு தகவல் சொல்லியிருக்கிறது. ஒட்டுமொத்தமான காசாவினுடைய முற்றுகை மொத்தமாக நீக்கப்படும் என்கிற வார்த்தை இதில் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்றைக்கும் காசாவுக்குள் என்ன நடக்கிறது, இஸ்ரேல் என்ன செய்கிறது, இஸ்ரேலுடைய அட்டூழியங்கள், எல்லை மீறி போய்கொண்டிருக்கக்கூடிய விவகாரங்கள் அனைத்தையும் நாம் பார்க்க இருக்கிறோம். 247வது நாட்களை தாண்டக்கூடிய காசா பள்ளத்தாக்கிலே நடைபெற்று வரக்கூடிய இஸ்ரேலுடைய இன அழிப்பு என்பது மிக உச்சகட்ட அநியாயமாக மாறியிருக்கிறது. அல் ஜசீராவினுடைய அறிக்கை பிரகாரம், குறிப்பாக இன்றைக்கு நம்முடைய டெலிகிராம் சேனலில் நம்ம வெளியிட்டிருக்கக்கூடிய அல் ஜசீராவினுடைய ஒரு வீடியோவினுடைய லிங்கை நம்ம பகிர்ந்துருக்கிறோம். அதிலே கூட நீங்கள் பார்க்க முடியும். ஒரு பயங்கரமான காட்சிகள் உள்ளடக்கிய வீடியோக்களை அல் ஜசீரா வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக அல் அக்ஸா மருத்துவமனை ஒட்டுமொத்தமாக பிணக்குவியல்களாகவும் ஜனாசாக்களாகவும் அதே நேரத்தில் உச்சகட்டமாக காயம்பட்ட மக்களுடைய குவியல்களாகவும் இருக்கக்கூடிய காட்சிகள் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த காட்சிகள் எல்லாம் பார்க்க சகிக்க முடியாத அநியாயங்களாக மாறிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். இதற்கான அடிப்படை காரணமாக அமைந்தது என்னவென்று சொன்னால், நுசைராத் கேம்ப் பகுதிகளில் இருக்கக்கூடிய தங்களுடைய ஆட்களை மீட்டெடுக்க போகிறோம் என்கிற பெயரில் தான் அவர்கள் நேற்று நடத்திய அநியாய தாக்குதலில் தான் இத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். அந்த நிலையில் 247வது நாளாக என்னவெல்லாம் நடக்கிறது காசாவுக்குள் என்கிற செய்திகளுக்கு முன்பதாக அல் ஜசீரா மீதான இஸ்ரேலுடைய தடை இன்னும் 47 நாட்களுக்கு தொடரும் என்று இன்றைக்கு அவர்களுடைய வார் கேபினட் அமைச்சரவை முடிவுகளை அறிவித்திருக்கிறது. ஏன்னா இஸ்ரேலுக்குள்ளே இருக்கக்கூடிய செய்திகள் வெளிவந்துடக்கூடாது என்பதற்காக இந்த தடையை அவங்க கண்டினியூ பண்ணினாலும், இஸ்ரேலுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க அரசாங்கத்துக்கு எதிராக திரும்பிவிடக்கூடாது என்பதற்காக இந்த தடையை அவர்கள் தொடர்ந்தாலும், தொடர்ந்து இஸ்ரேல் பற்றிய செய்திகளை இஸ்ரேலியர்கள் உண்மையாகவே பல பக்கங்களிலிருந்தும் புரிந்து கொள்கிறார்கள் என்பதற்கான ஆதாரம் நேற்றைய தினம் 4 பணைய கைதிகளை மீட்டதாக இஸ்ரேல் சொல்லியும் கூட இஸ்ரேலுக்கு எதிரான, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிரான பாரிய ஆர்ப்பாட்டங்கள் டெல் அவிவ் முழுவதும் நடத்தப்பட்டதை நாம் பார்க்க முடியும். இப்படி தங்களுக்கு எதிரான செய்திகள் வெளிவரக்கூடாது என்று பல தடைகளை விதித்தாலும் அல்லாஹ்வினுடைய உதவியால் இஸ்ரேல் யார், ஜியோனிஸ்டுகள் யார், இஸ்ரேல் செய்கிற அநியாயங்கள் என்ன என்பதையெல்லாம் அல் ஜசீரா ஒட்டுமொத்தமாக வெளியே கொண்டு வந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் தொடர்ந்து வெளியாகிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளில் பல செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதிலே ஒரு முக்கியமான செய்திதான், இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு இதுவரைக்கும் 247 நாட்களை தாண்டுகிற நிலையில் மீண்டும் 4வது தடவையாக போப் பிரான்சிஸ் அவர்கள் உடனடியாக யுத்த நிறுத்தம் கொண்டு வரப்பட வேண்டும், இஸ்ரேலும் ஹமாஸும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கையை மீண்டும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அவர் மக்களுக்கு மத்தியிலே உரையாற்றுகிற நேரத்தில் தான் இந்த கோரிக்கையை விடுத்திருக்கிறார். எது எப்படி போனாலும் செவிடன் காதில் ஊதுகிற சங்கை போல யார் சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோம் என்று அடாவடித்தனமாக இஸ்ரேல் இவ்வளவு அநியாயங்களை செய்வதற்கு காரணம் அமெரிக்கா 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 மட்டுமே தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அமெரிக்காவினுடைய பலத்தினால தான் இவ்வளவு ஆடுறான்னு தவிர அமெரிக்கா மட்டும் இல்லை என்று சொன்னால் இவ்வளவுக்கும் அவர்கள் சுக்குநூறாக அழிந்து போயிருப்பார்கள் என்பதையும் இந்த இடத்துல நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் காசா மீதான
போர் என்பது, இந்த யுத்தம் என்பது மத்திய கிழக்கிலேயே பெரிய திருப்பு முனையாக மாறி இருக்கிறது என்கிறார் கத்தாரினுடைய பிரதமரும் வெளியுறவு அமைச்சரும் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கு சர்வதேச மட்டத்தில் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது காசாவிலே நடக்கிற அநியாயங்கள். இஸ்ரேல் என்றால் யார், பாலஸ்தீனர்கள் என்றால் யார் என்பதை தாண்டி இஸ்ரேலியர்களை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஜியோனிசமும் யூதமும் எவ்வளவு கொடுமைகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கிறது என்கிற பார்வையை அமெரிக்கர்கள் மட்டுமல்ல வெளி உலகம் அத்தனை பேர் மீதும் மிக கடுமையாக உண்டாக்கி இருக்கிறது. இதே நேரத்தில் இவ்வளவு காலமாக இஸ்லாமியர்கள் பயங்கரவாதிகள், முஸ்லிம்கள் தீவிரவாதிகள் என்று இஸ்ரேலும் அவர்களை சார்ந்தவர்களும் கட்டமைத்த பிம்பம் அத்தனையும் பொய்யானது, போலியானது என்பதும் இந்த யுத்தத்தினூடாக மிக தெளிவாக மக்களுக்கு புலப்பட்டு வருகிறது என்கிற செய்திகளையும் நாம் புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரம் இன்றைக்கு நடத்தப்பட்ட நுசைராத் கேம்ப் மீதான தாக்குதல்களை ஒட்டி நேற்றிலிருந்து இன்று வரை நடத்தப்பட்ட தாக்குதல்களில் இதுவரைக்கும் 274 அப்பாவிகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 698க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். காசாவில் இதுவரைக்கும் 37,084 அப்பாவிகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற அறிக்கைகளை இன்றைக்கு பாலஸ்தீன சுகாதார அமைச்சு பகிரங்கமாக அறிவித்திருக்கிறது. 274 பேரை கொன்று குவித்துத்தான் தங்களுடைய 4 பேரை மீட்டதாக இன்றைக்கு இஸ்ரேல் மார்தட்டிக் கொள்கிறது. இது மட்டும் அங்குள்ள கதை கிடையாது என்பதற்கு இன்றைக்கு மிக தெளிவாக கஸ்ஸாம் பிரிகேட் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஹமாஸ் கஸ்ஸாம் பிரிகேட் வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான வீடியோ இது. இந்த வீடியோவில் அவங்க சொல்லக்கூடிய காட்சிகளை நீங்க பார்க்க முடியும். உங்களுடைய இஸ்ரேலிய அரசாங்கம் பல பேரை கொன்று குவித்து 4 பேரை காப்பாற்றி இருக்கிறது, 4 பேரை மீட்டு கொண்டு வந்திருக்கிறதாக சொல்றாங்க. இது நுசைராத் கேம்ப்ல நேற்று நடத்தப்பட்ட தாக்குதல்களுடைய சில காட்சிகளை இன்றைக்கு அவர்கள் அதிலே இணைத்திருக்கிறார்கள். இங்கெல்லாம் பார்க்கலாம். பச்சையாக குழந்தைகளை கொல்லக்கூடிய காட்சிகள், குழந்தைகள் மீது குண்டு போடக்கூடிய காட்சிகளை பதிவு செய்துவிட்டு அவங்க சொல்றாங்க, இந்த மெசக்கேருக்கு பிறகு, இந்த இனாளிப்புக்கு பிறகு 4 பேரை மீட்டதாக உங்களுடைய அரசாங்கம் சொல்லி இருக்கிறது. சொன்ன அந்த அரசாங்கத்தினுடைய நிலை என்ன என்பதை காட்டுகிறார். இந்த முன்னாடி போன காட்சிகளை நீங்க பார்க்கலாம். 4 பேரை மீட்டதாக இஸ்ரேல் சொன்ன அதே நேரத்தில் அதே இஸ்ரேலை சேர்ந்த 3 பேரை இஸ்ரேல் கொன்றிருக்கிறது. இது அவர்களுடைய கேப்டிவ்ஸ், அதாவது ஹமாஸ் இடத்துல இருந்த இஸ்ரேலிய பணைய கைதிகள் 3 பேர் நேற்று இஸ்ரேலிய குண்டுவெடிப்பிலேயே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 4 பேரை உயிரோட மீட்டதை பெருமையாக பேசினாங்க. ஆனா 3 பேரை அவர்கள் கொன்றிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை சொன்னது மட்டுமல்லாமல் இதிலே ஒருவர் யுஎஸ்ஏவினுடைய சிட்டிசன்ஷிப் கொண்டவர், அமெரிக்காவை சேர்ந்தவர் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு கஸ்ஸாம் பிரிகேட் அறிவித்திருக்கிற அதே நேரம் தொடர்ச்சியாக அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த வீடியோவில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நீங்க உங்களுடைய மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய நேரம் பத்தவில்லை, டைம் இஸ் ரன்னிங் அவுட், நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது என்கிற காட்சிகளோடு இன்றைக்கு இந்த வீடியோவை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் அபு உபைதா மிக தெளிவாக சொன்னார், நீங்கள் 4 பேரை மீட்டெடுக்க வந்து உங்கள் பணைய கைதிகளையே கொன்று குவித்திருக்கிறீர்கள் என்று சொன்னார். 4 பேரை மீட்க வந்தாங்க, 3 பேரை கொன்னுட்டு தான் 4 பேரை வெளியே கொண்டு போனது மட்டுமல்லாமல் அதே இடத்தில் இஸ்ரேலை சேர்ந்த 18 இராணுவத்தினரும் கொல்லப்பட்டார்கள் என்கிற செய்திகளை நம்ம நேற்று பார்த்திருக்கிறோம். எனவே 4 பேரை மீட்டெடுப்பதற்காக அவர்களுடைய ஆட்கள் 18 இராணுவத்தை இழந்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் கைதிகளாக இருந்த 3 பேரை கொன்றிருக்கிறாங்க, அவங்களே கொன்றிருக்கிறாங்க. அதை தாண்டி அப்பாவி பொதுமக்கள், அப்பாவி குழந்தைகள் என 274 பாலஸ்தீனர்களை கொன்று 698 கிட்டத்தட்ட 700 பேரை படுகாயங்களுக்கு உள்ளாக்கிவிட்டு தான் இந்த காரியத்தை தாங்கள் செய்த மாபெரும் சாதனை போல இஸ்ரேல் பேசிக்கொள்கிறது. இது சாதனையா, உலகத்திற்கான வேதனையா என்பதை மனிதநேயம் உள்ள அத்தனை பேருமே இன்றைக்கு உணர்ந்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் காசாவில் சிறைபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை பேரையும் விடுவிக்க கோரி தொடர்ந்து இஸ்ரேலுக்குள் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நடந்து வரக்கூடிய அதே நேரம் காசாவில் இருக்கக்கூடிய தைரல் பலா பகுதிகளில் பாரிய தாக்குதல்களை தற்போது இஸ்ரேல் முன்னெடுத்து வருகிறது. அவர்களுக்கு எதிராக அங்கிருக்கக்கூடிய பாலஸ்தீன சுதந்திர விடுதலை போராளிகளும் பாரிய அளவிலே தாக்குதல்களை ரிட்டன் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய தினம் இஸ்ரேலிய
இராணுவத்தினுடைய நடவடிக்கை பிரிவினுடைய முன்னாள் தலைவராக இருந்த இஸ்ரேல் ஜிவ், அவருடைய பேரே இஸ்ரேல் ஜிவ். இஸ்ரேல் ஜிவ் என்பவர் மிக தெளிவான ஒரு பேட்டியை இஸ்ரேலிய மேரிவ் செய்தித்தாளுக்கு வழங்கி இருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஒரு ஹமாசுடனான சரியான ஒப்பந்தம் மட்டுமே பாலஸ்தீனத்தின் கையில் இருக்கக்கூடிய இஸ்ரேலியர்களை விடுவிப்பதற்கு உதவுமே தவிர இந்த மாதிரியான நடத்தைகளால் எல்லாம் நீங்க நம்ம மக்களை மீட்டெடுத்து விட்டு வர முடியாது என்கிற செய்தி அவர் சொல்றது மட்டுமல்லாம, இந்த ஒப்பந்தங்கள் யாருக்கு முக்கியம் என்றால் ஹமாஸுக்கு முக்கியமோ இல்லையோ, நமக்கு இது ஹமாஸை விட முக்கியமானது. ஏன்னா நம்ம மக்கள் அங்க பணைய கைதிகளாக இருக்கிறாங்க. எனவே நீங்க இந்த சண்டை போடுறதுனால மட்டும் மீட்ட முடியாது. 246 நாட்கள் தாண்டி 4 பேரை மீட்டெடுக்கிறதுக்கு 3 பேரை கொன்று 18 பேரை இழந்து 4 பேரை மீட்டிருக்கிறார்கள். இப்படி இழக்க போனால் முழு இஸ்ரேல் ராணுவத்தையும் இழக்க வேண்டி வரும். அதனால ஹமாஸோடு ஒரு சமாதான ஒப்பந்தத்திற்கு செல்லுங்கள் என்கிற செய்தியை அவர் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். இன்றைய தினம் நமக்கு தெரியும், கடந்த மே மாதம் 31ஆம் தேதி அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அதிரடியாக ஒரு யுத்த நிறுத்த ஒப்பந்தத்திற்கு வர வேண்டும் என்கிற அறிக்கையையும் ஆவணத்தையும் வெளியிட்டிருந்தார். அந்த ஆவணம் ஹமாஸுக்கு சற்று 2 நாட்களுக்கு முன்பதாக கிடைத்து அதை தாங்கள் படித்துக் கொண்டிருப்பதாக சொல்லியிருந்தார்கள். அந்த ஆவணத்தில் என்ன இருக்கிறது, யுத்த நிறுத்தம் எப்படி வரப்போகிறது என்கிற விவரங்கள் இன்றைக்கு அல் ஜசீராவுக்கு கிடைத்திருக்கிறது. அல் ஜசீரா அதனுடைய முழு தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். அதை நம்ம பின்னாடி பார்க்க இருக்கிறோம். அந்த என்ன விதமாக இந்த சமாதானம் அங்கே வரப்போகிறது என்கிற விவகாரங்கள் மிக தெளிவாக அதிலே இருக்கிறது. இந்த நேரத்தில் இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய கையாளாகத்தனம் தொடர்ந்து வெளியாகி வருகிறது. குறிப்பாக இஸ்ரேலிய ராணுவத்தை சேர்ந்தவர்கள் ராணுவத்தை விட்டு விரண்டு ஓடுகிற செய்திகளை நம்ம சொல்லி இருக்கிறோம். அங்க இருக்கக்கூடியவங்க உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பலவிடுத்தம் சொல்லி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு அவர்களுடைய ராணுவத்தை பற்றி ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. தங்களுடைய ராணுவத்திற்கு ரிசர்வ் படையில் சேர்வதற்கு கூட ஆட்கள் இல்லாத நிலையில் வாட்ஸ்அப்போடு இணைந்து ரகசியமாக வாட்ஸ்அப் ஊடாக செய்திகளை அனுப்பி பரிசில்களும் பணமும் சம்பளமும் தருகிறோம், யுத்தத்திற்கு வாருங்கள் என்று வாட்ஸ்அப்ல ஆள் தேடுகிற வேலையை இஸ்ரேல் செய்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. ஒரு மாபெரும் ராணுவம், நாங்க எப்படி தெரியுமா, எங்களை விட்ட ஆட்கள் இல்லை என்றெல்லாம் பேசிக்கொண்டு உலகத்திற்கு கெத்து காட்டிக்கொண்டு திரிந்தவர்களுடைய நிலை எப்படி இருக்குதுன்னு கேட்டா, பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய குழு ஒரு நாடாக கூட அந்த நாட்டை இன்னும் ஐக்கிய நாடுகள் சபை அங்கீகரிக்கல. அந்த நாட்டினுடைய ராணுவமாக இருக்கிற ஹமாஸை அழிக்க முடியாமல் 247 நாட்களாக போராடி 4 பேரை மீட்டெடுத்து விட்டு வாட்ஸ்அப்ல ஆள் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. வந்து சேர்ந்துக்கிறேங்க, உங்களுக்கு பெரிய சம்பளம் தர்றோம், எவ்வளவு சம்பளம் கொடுத்தாலும் சாகிறதுக்கு வருவானா எவனாவது. இப்போ நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டால் ஆளை விட்டா போதும்னு ஓடிக்கொண்டிருக்கிறாங்க என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு அவர்களுடைய இராணுவத்தின் லட்சணம் வெளியாகி இருக்கிறது. காசா மீதான யுத்தத்திற்கு ஆள் சேர்த்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல், அதற்கு வர முடியாது என்று ரிசர்வ் படையை சேர்ந்தவர்கள் அடம்பிடிக்கிறார்கள். இன்றைக்கும் இஸ்ரேலுக்குள் ரிசர்வ் படையை சேர்ந்த ஒருவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அந்த தற்கொலைக்கான காரணமாக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா, நான் அங்க போய் அவங்கள்ட்ட குண்டடிபட்டு சாகிறத விட எனக்கு அங்க போக முடியாது, ஆனால் போகாவிட்டால் என்னை விடவும் மாட்டார்கள் ராணுவம் என்கிற மன அழுத்தத்தில் இஸ்ரேலிய ராணுவத்தை சேர்ந்த ஒருவன் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறான் என்று மேரிவ் செய்தித்தாள் இன்றைக்கு தகவல் சொல்லி இருக்கிறது. யுத்தத்துக்கு போனா அவன் கொள்ளுவான், போகலன்னா இவன் இழுத்துக்கிட்டு போயிடுவான், அதை விட நானே செத்துக்கிறேன்னு சொல்லி செத்துட்டாங்க. சூசைட் பண்ணி கொள்ளுகிற நிலைமை இன்றைக்கு அவர்களுடைய இராணுவத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது என்று இஸ்ரேலிலிருந்து வரக்கூடிய அறிக்கைகளை ஆதாரம் காட்டி மேரிவ் செய்தித்தாள் அவர்களுடைய தகவல்களையே வெளியிட்டிருக்கிறது. இன்றைக்கு யுத்தம் ஆரம்பித்து 9வது மாதத்துக்குள் நுழைந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தங்களுக்கு தேவையான தன்னார்வலர்கள், அதே போன்று யுத்தத்தில் சண்டையிடக்கூடிய ரிசர்வ் படையை சேர்ந்தவர்களை எல்லாம் கடுமையான பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாகவும் அதற்கான தேடுதலில் இஸ்ரேல் இருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல், மார்ச் மாத நடுப்பகுதிகளில் இஸ்ரேல் வெளியிட்ட ஒரு அறிக்கையை மேரிவ் செய்தித்தாள் இன்றைக்கு தொட்டுக்காட்டி சொல்கிறது. இஸ்ரேலிய ராணுவம் 1973ஆம் ஆண்டிலிருந்து மிக முக்கியமான மனநல நெருக்கடியை எதிர்கொண்டது இந்த யுத்தத்தில் தான். 1965 6 நாள் போர் நடக்கிறது. இஸ்ரேல் பல அரபு நாடுகளுடைய பல பகுதிகளை வென்றெடுக்கிறது. இஸ்ரேல் அரபு 6 நாடுகளோடு சண்டையிட்டு வெற்றி பெற்றது. அதற்கு பிறகு 1973களுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு யுத்தம் நடந்ததே கிடையாதா? நடந்ததிலும் இப்படி
உளவியல் ரீதியாக இஸ்ரேல் ராணுவம் பாதிக்கப்பட்டதே கிடையாது. அந்த அளவுக்கு பாதிப்புகளை இஸ்ரேல் ராணுவம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்கிறது எடியோத் அஹ்ரோனோத் என்கிற அவர்களுடைய பத்திரிகை. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, காசாவில் யுத்த நிறுத்தத்திற்கு பிறகு நிரந்தர சேவையில் இருக்கிறதுக்கான அதிகாரிகள் பெரிய போஸ்ட்ல இருக்கக்கூடியவங்கள 42% தவிர மற்ற அத்தனை பேரும் இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற விரும்புகிறார்கள். எப்படி லட்சணம்? நாங்கள் பெரிய இராணுவம், நாங்கள் கிழிச்சிருவோம் என்றெல்லாம் சொன்னவங்க யுத்தம் முடியாதான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. யுத்தம் முடிஞ்சா 68% சேர்ந்தவர்கள் இராணுவத்தை விட்டு ஓடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று எடியோத் அஹ்ரோனோத் இன்றைக்கு செய்தி வெளியிட்டிருக்கிறது. இதுதான் இஸ்ரேலுடைய லட்சணமாக நிலையாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு பலவிதமான தாக்குதல்கள் ஒரு பக்கம் ஹிஸ்புல்லாக்களிடமிருந்து நடத்தப்படுகிறது, மறுபக்கம் கஸ்ஸாம் பிரிகேட் அல் குதுஸ் படையணிகள் சார்பாக நடத்தப்படுகிறது. அல் குதுஸ் பிரிகேட் இன்றைக்கு நடத்துகிற தாக்குதலுடைய பல வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோக்களை சிலதை நம்ம பார்க்க முடியும், பலதை நமக்கு பார்க்க முடியாது. அந்த சிலது என்னங்கிறத பின்னாடி பார்க்க இருக்கிற அதே நேரம் அங்க இருக்கக்கூடிய ஹமாஸோடு இணைந்து அல் குதுஸ் பிரிகேட் இன்றைக்கு நடத்திய தாக்குதல்களில் ஷூபா ராணுவ தளத்தை மொத்தமாக ஏவுகணை மூலமாக நாங்கள் அழித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை இன்றைக்கு அல் குதுஸ் படையணி வெளியிட்டிருக்கிறார்கள். ஷூபா என்கிற இஸ்ரேலுடைய ராணுவ தளம் மீது பாரிய தாக்குதல்களை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். யாஃப்னா முகாமுக்குள் ஊடுருவிக் கொண்டிருந்த இஸ்ரேலிய படைகளுடைய வாகனங்களை நோக்கி நூற்றுக்கணக்கான தாக்குதல்களை இன்றைக்கு நடத்தியிருக்கிறார்கள் அல் குதுஸ் பிரிகேடை சேர்ந்தவர்கள். அதே நேரத்தில் காசா பகுதிக்கு தெற்கே இருக்கக்கூடிய ரஃபா நகரத்திற்கு மேற்கில் இருக்கக்கூடிய தால் ஷோரோப் என்கிற பகுதிகளில் இஸ்ரேலிய ராணுவத்திற்கு எதிரான கடுமையான துப்பாக்கி சூடுகளையும் ஹமாஸும் அல் குதுஸ் படையணியும் நடத்தி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் தால் அல் சுல்தான் பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ராணுவ படைகளை நோக்கி இன்றைக்கு கனரக மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் நாங்கள் நடத்தி இருக்கிறோம் என்று அல் குதுஸும் கஸ்ஸாம் பிரிகேடும் வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்கள் சில வீடியோக்களையும் வெளியிட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஹிஸ்புல்லாக்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் ஹிஸ்புல்லாக்கள் இன்றிலிருந்து முதல் தடவையாக ஃபலக் 2 என்கிற ஏவுகணையை பயன்படுத்த ஆரம்பித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. பயங்கரமான ஏவுகணைகளில் ஒன்றாக இது கருதப்படுகிறது. அந்த ஏவுகணையை இன்றைக்கு பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று அல் ஜசீரா, அல் அரபியா உள்ளிட்ட பல தொலைக்காட்சிகளும் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த செய்தியை ஹிஸ்புல்லாக்களும் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே இஸ்ரேல் மீது நேற்றைய தினமே இஸ்ரேலுடைய ஒரு முக்கியமான அதிகாரி சொன்ன செய்தியை, மொசாத் அதிகாரி சொன்ன செய்தியை நம்ம வெளியிட்டிருந்தோம். ஒரு நேரத்தில் 1500 ஏவுகணைகளை ஏவுகிற அளவுக்கு பலம் கொண்டவர்களாக அவர்கள் மாறி நிற்கிறார்கள். தற்போது புதிய புதிய ஆயுதங்களை அவர்கள் பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். திட்ட தெளிவாக இஸ்ரேலுடைய இலக்குகளை ஈரான் ஊடாக அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். சேட்டலைட் வசதிகளை பயன்படுத்தி அதனூடாக இலக்குகள் தவறாமல் தாக்குதல் நடத்துவது மட்டுமல்லாமல் அயன்டோம் எல்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பகுதிகளை பற்றி எரிகிற காட்சிகள், அழிக்கப்பட்ட காட்சிகளையும் நேற்று நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் தான் ஃபலக் 2 என்கிற ஏவுகணையை பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. இன்றைய தினம் கலீலி, அப்பர் கலீலி, கோலான் ஹில்ஸ் உள்ளிட்ட பகுதிகளில் எல்லாம் பாரிய ஏவுகணை தாக்குதல்களை இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் உடம் என்கிற ஒரு பகுதி, அந்த பகுதிகளில் இஸ்ரேலுடைய பீராங்கி பட்டாலியன் இருக்கக்கூடிய பகுதி, பீராங்கி பட்டாலியன் தலைமையகம் இருக்கக்கூடிய பகுதி, அந்த அவர்களுடைய பீராங்கி பட்டாலியன் தலைமையகத்தை ட்ரோன்கள் மூலமாக அழித்திருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு இப்படி ஒரு அழிவை நாங்கள் உண்டாக்கி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் சொல்லியிருக்கிற அதே நேரம் கோலான் பகுதிகளில் இருக்கக்கூடிய சௌரா என்கிற இடத்தில் இருக்கிற இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய நிலைகளை நோக்கி கத்யுக்ஷா என்கிற வகையான ராணுவத்தினுடைய ராக்கெட் லான்ச்சர் மூலமாக தாக்குதல்களை நடத்தி இருப்பதான செய்திகளையும் இன்றைக்கு சற்று முன்னால் ஹிஸ்புல்லாக்கள் வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய கஃபர் ஷூபா மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய ராம்தா என்கிற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய நிலைகள் மீது, அவர்களுடைய ராணுவ தளங்கள் மீதும் இன்றைக்கு பாரிய ஏவுகணை தாக்குதல்களை இஸ்ரேலை நோக்கி ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. ஹூதிகள் கடுமையான தாக்குதல்களை இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிறார்கள். கடந்த 2 நாட்களாக ஹூதிகள் எந்த விதமான தாக்குதல்களையும் நடத்தியதாக பதிவுகள் வராத நிலையில் இன்றைக்கு ஹூதிகள் சார்பாக பிரித்தானியாவினுடைய
இராணுவ கப்பல் மீதே செங்கடலை நோக்கி ஹூதிகள் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக செங்கடலில் இருக்கக்கூடிய பிரித்தானியாவினுடைய பாரிய இராணுவ கப்பலாக இருக்கிற HMS டயமண்ட் என்ற கப்பலை நோக்கித்தான் இன்றைக்கு இந்த தாக்குதலை ஹூதிகள் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்தி அவர்கள் வெளியிட்டிருக்கிற அதே நேரம் இன்றைய தாக்குதல் மிக துல்லியமாக நடந்திருப்பதாகவும் இன்றைக்கு ஹூதிகளுடைய இராணுவ பேச்சாளர் யஹியா சாரி அறிவித்திருக்கிற அதே நேரம் 2 கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. பிரித்தானியாவினுடைய இராணுவ கப்பல் மீதே பாரிய ஏவுகணை தாக்குதலை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இதே நேரம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, நம்ம இப்போ வந்திருக்கிற ஏரியா ஏற்கனவே நம்ம வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வெள்ளம்பிட்டியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளத்தில் ஆக கூடுதலாக பாதிக்கப்பட்ட பகுதி இந்த பகுதி. இது அபூபக்கர் பள்ளிவாயல். இந்த பகுதி தான் ஆக கூடுதலாக பாதிக்கப்பட்டது. மெகடகொலன்னாவில் இந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட குடும்பம் வாழுகிறார்கள். எனவே அந்த மக்களுக்கான நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவியை பண்ணுறதுக்கான ஏற்பாடை தான் பண்ணியிருக்கிறோம். சகோதரர்கள் அதற்கான உதவிகளை பண்ணியிருக்கிறாங்க. இங்கே அவர்களுடைய சமைத்து சாப்பிடுவதற்கான கேஸ், அந்த அடுப்புகள், அதே நேரத்தில் அவங்களோட மெட்ரஸ், இது எல்லாமே இல்லாமல் ஆகி இருக்குது. எனவே உங்களால் முடிஞ்ச உதவி இதுக்கு என்ன பண்ண முடியுமோ சகோதரர்கள் தந்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே கிடைச்சிருக்கிறத கொடுக்கறதுக்கான ஒரு ஏற்பாடு செவ்வாய்க்கிழமை செய்ய இருக்கிறோம். அதுக்குள்ளாக உங்களால் முடிஞ்ச உதவி இதற்காக தந்தீங்கன்னு சொன்னால் அதையும் கொண்டு வந்து இந்த பள்ளிவாயில் ஊடாக நம்ம இந்த மக்களுக்கு கொடுக்க முடியும். ஒரு 100 குடும்பங்களுக்கு, வீடுகளுக்கு தேவையான கேஸ் அடுப்புகள் நமக்கு இதுவரைக்கும் கிடைச்சிருக்குது. அதே மாதிரி மெட்ரஸ் 30 குடும்பங்களுக்கு மெட்ரஸ், தலையணை, பெட்ஷீட் கிடைச்சிருக்குது. அதே மாதிரி ஒரு 100 குடும்பங்களுக்கான 5 கிலோ அரிசி பேக் 100 குடும்பங்களுக்கு கிடைச்சிருக்குது. கட்டில் கிடைச்சிருக்குது, கரண்ட்ல எலக்ட்ரிக்ல மாற்ற கட்டில் 100 கிடைச்சிருக்குது. இதை தாண்டி இங்கோ இந்த ஏரியாவில் மட்டும் இது இருக்கிறதுலே ஆக கூடுதலாக பாதிக்கப்பட்ட ஏரியா இந்த ஏரியா. நான் வீடியோவில் பார்த்துருப்பேன். இந்த அளவுக்கு நம்ம தண்ணிக்குள்ள நின்று வீடியோ பேசுனதும் இந்த ஏரியாவில் தான். மற்ற இடங்களும் பாதிக்கப்பட்டிருக்குது. மற்ற இடங்களுக்கும் கண்டிப்பாக உதவி கேட்கிற சகோதரர்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. அதே நேரத்தில் இந்த ஏரியா, நம்ம எல்லா ஏரியாவுக்கும் நம்மளே செஞ்சிட முடியாது. அதனால் இந்த ஏரியாவுக்கு கொடுக்கறதுக்குரிய ஏற்பாட்டை பள்ளிவாயில் ஊடாக நம்ம பண்ணியிருக்கிறோம். அதனால் அதற்கு உங்களால் முடிந்த உதவிகள் 500 குடும்பங்களுக்கு மேலே இருக்குது. நம்மகிட்ட 100 குடும்பங்களுக்கான ஓரளவுக்கான பொருட்கள் தான் இருக்கிறது. உங்களால் முடிந்ததை கண்டிப்பாக இதற்கு வாரி வழங்குங்கள். அல்லாஹு தாலா கண்டிப்பதற்குரிய கூலிகளை கண்டிப்பாக தருவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகுன்னார வலவு பிஷிக்கி தம்ரா, ஒரே ஒரு பேர்ச்சம்பளத்தில் துண்டு இருந்தால் கூட அதை கொடுத்து நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுங்கள் என்று சொன்னார்கள். நாம் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவதற்கான மிக அரிய சந்தர்ப்பமே இந்த மாதிரியான உதவிகள் தான். எனவே அதற்காக உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். நம்ம முன்னாடி காட்சிப்படுத்தப்படுகிற நம்முடைய தொலைபேசி வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் என்கிற அன்பான செய்தியையும் கூறிக்கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாங்க எங்களால முடிஞ்சதை உங்களுக்கு முழுமையாக செய்யறதுக்கு முயற்சி பண்றோம். சரியா? அப்ப செவ்வாய்க்கிழமைக்கு நீங்க அரேஞ்ச் பண்ணுங்க. வாரம் ஹசரத் உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். செவ்வாய்க்கிழமை அப்படியா? டாக்டர் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். செவ்வாய்க்கிழமை வாங்க. சில வீடியோக்கள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அந்த வீடியோக்களில் குறிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அஃபீஷியல் வீடியோ. இதை நீங்கள் பார்க்கலாம். இஸ்ரேலுடைய IDF இதை வெளியிட்டிருக்கிறாங்க. இதை எதுக்கு நம்ம காட்டுறோம்னு சொன்னால், நம்ம ஒவ்வொரு முறையும் இந்த வீடுகளுக்குள் வைத்து ஒரு படைப்பிரிவு அளிக்கப்பட்டது, வீடுகளுக்குள் வைத்து ஒரு படைப்பிரிவு அளிக்கப்பட்டதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அது எப்படி அந்த படைப்பிரிவு எத்தனை பேர் இருப்பாங்க என்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோவை நம்ம போட்டிருக்கோம். இந்த மாதிரி படைப்பிரிவுகள் தான் அளிக்கப்படுகிறது. பாருங்க, எத்தனை ஒரு 20 பேருக்கு மேலே இருப்பாங்க ஒவ்வொரு படைப்பிரிவுலையும். இது அந்த வீடுகளுக்குள்ள தேடுதல் நடவடிக்கை என்ற பெயரில் அவங்க போகிற காட்சிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ரொம்ப வெல் ட்ரெயின்டான குரூப் இது. போய் தாக்குதல் நடத்தப்படுகிறது. அங்கே இருக்கக்கூடிய கஸ்ஸாம் பிரிகேடோட அல்லது அல்குதுஸ் படையணியோடு அவர்கள் சண்டை பிடிக்கக்கூடிய காட்சிகள் தான் இதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ நேருக்கு நேராக சண்டை பிடிப்பாங்க. ஆனால் இவ்வளவு பேர் ஒரு தாக்குதல் வந்தால் குறைஞ்ச ஒரு 20 பேர் ஒரு வீட்டுக்குள்ளே போவாங்க. இந்த மாதிரி ஒரு வீட்டுக்குள் வைத்து படைப்பிரிவை அளித்தோம்னா ஒரு 20 பேர் கொல்லப்பட்டிருப்பான்னு நினைச்சுக்கிறீங்க. அந்த மாதிரியான தாக்குதல்களை காட்டுறதுக்காகத்தான் அந்த காட்சியை நம்ம போட்டிருக்கோம். இங்கே நீங்கள் பார்க்கலாம், ரஃபா பகுதிகளில், ஈஸ்ட் ரஃபாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் எவ்வளவு நிறுத்தப்பட்டிருக்கிறது என்கிற காட்சிகள் தான் நிறைய. அவர்களுடைய மெர்காவா டேங்குகள், அவர்களுடைய படைகள் எல்லாம் ஒதுங்கி நிற்கக்கூடிய காட்சிகள் இதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு கஸ்ஸாம் பிரிகேட் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வீடியோ இருக்கிறது. அந்த வீடியோவில் அவர்கள் மெர்காவா
டேங்குகளை நோக்கி தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகளை எல்லாம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். இது மாதிரி நிறைய தாக்குதல்கள் இன்றைக்கு அவர்கள் நடத்தி இருக்கிற காட்சிகளை வீடியோக்களாக வெளியிட்டிருக்கிறாங்க. மொத்த வீடியோக்களை நம்ம பார்க்க முடியாது. அதே நேரம் அல் குதுஸ் பிரிகேட் இன்றைக்கு ஒரு முக்கியமான வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த வீடியோவை நம்ம காட்டுறதுக்கான ஒரு காரணம் என்னன்னா, நாங்கள் மொத்தமாக அழிச்சிட்டோம், அவங்க இல்லை என்றெல்லாம் சொல்லிக்கிட்டு தெரியுறாங்கல்ல. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கட்டமைப்பை பாருங்க, இவங்க என்ன செய்கிறாங்கிறத தாண்டி இந்த கட்டமைப்பை பார்த்தா ஒரு ஆஃபீஸ், இது அந்த ஆஃபீஸில் அவங்க என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்கிறார்கள் என்பது இருக்கிறது. ஒருவர் 2 கம்ப்யூட்டர் இருக்குங்க பாருங்க, அதாவது லேண்ட்லைன், இது அதாவது செல்போன் கிடையாதுங்க. செல்போனாக இருந்தால் அது ஒரு கணக்கு, லேண்ட்லைன் தொலைத்தொடர்பு. இங்கே பாருங்க, எல்லா கம்ப்யூட்டரு அது இதெல்லாம் வச்சு ஆஃபீஸாகவே அவருடைய பங்கருக்குள்ளே என்ன சிஸ்டம் எல்லாம் இருக்கிறது என்பதை காட்டுகிற ஒரு வீடியோவாக இது இருக்குது. அல் குதுஸ் பிரிகேடினுடைய அலுவலகம்ங்கிறது நமக்கு தெரியுது. இதில் உள்ளுக்குள்ள அப்போ எத்தனை தொலைத்தொடர்புகளை துண்டித்தாலும் இவர்கள் அவர்களுக்குரிய காரியங்களை தொடர்கிறார்கள் என்பதை இங்கே காட்டுகிற ஒரு காட்சியாக இது இருக்குது. இதில் முழுமையாக நமக்கு இதை காட்ட முடியாத காரணம் என்னென்னா, நிறைய அட்டாக் நடக்கக்கூடிய காட்சிகள் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்தில் நீங்கள் போய் இதை முழுமையாக பார்க்க முடியும். ஆனால் அதை நம்ம இந்த இடத்துல காட்டுனதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால், அவர்கள் பலமாக தேவையான வசதிகளோடு இருந்து தாக்குதல் நடத்துகிறார்கள் என்பதை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு காட்சி அது. இங்கே நீங்கள் பார்க்கலாம், இஸ்ரேலுக்குள்ள நேற்று இரவு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தினுடைய ஒரு காட்சியை தான் நம்ம இதில் பார்க்குறோம். எவ்வளவு இது நம்ம நேற்றைய தினம் மொத்தமாக ஒரு பாரிய லட்சக்கணக்கான மக்கள் இருந்த வீடியோக்கள் எல்லாம் அல் ஜசீரா ஒளிபரப்பி கொண்டிருந்தார்கள். இதில் நீங்கள் பார்க்கலாம், தள்ளுமுள்ளு போலீஸாருக்கு மத்தியில் நடக்கக்கூடிய காட்சிகள். இதெல்லாம் யுத்த நிறுத்தம் உடனடியாக கொண்டு வந்து எங்கள் கேப்டிவ்ஸை வெளியே கொண்டு வாங்க என்று சொல்லி போராட்டம் நடத்தக்கூடிய காட்சிகள். 4 பேரை மீட்டெடுத்துட்டு மொத்தமாக மீட்டெடுத்த மாதிரி ஏதாவது ஒரு பில்டப்பை கொடுப்போம்னு பார்த்தாங்க. 4 பேரை மீட்டெடுத்த அன்னைக்கே இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம். எனவே இந்த நாட்டுக்குள்ள எவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டங்கள், அவங்க என்னத்தை சொன்னால் 4 பேரை மீட்டெடுத்ததா சொன்னாலும் அந்த நாட்டுக்குள்ள என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை காட்டுகிற ஒரு வீடியோவாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிற. அதே நேரம் இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான விவகாரத்தை இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம், அல் ஜசீராவுக்கு பாலஸ்தீனத்திலே கொண்டு வரப்பட இருக்கக்கூடிய சமாதான உடன்படிக்கை தொடர்பான செய்திகள் கிடைத்திருக்கிறது. அதை மொத்தமாக அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் என்பதுதான் இங்கே நம்ம பார்க்க இருக்கிற பகுதி. குறிப்பாக சமாதான ஒப்பந்தத்தினுடைய முழு விவகாரம் என்னவென்று சொன்னால், இது 3 கட்டங்களாக சமாதான உடன்படிக்கை செய்யப்படும். அந்த 3 கட்டங்களில் முதல் கட்டம் 6 வாரங்கள், ஒவ்வொன்றுமே 6 வாரங்கள் நீடிக்கும், 42 நாட்கள், 6 வீக். அதில் முதல் கட்டம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், காசா பள்ளத்தாக்கு, அதே போல நெட்சாரிம் பகுதி, அதே நேரத்தில் குவைத் ரவுண்டானா பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய படைகள் முதல் கட்டமாக இஸ்ரேலிய படைகள் அங்கிருந்து 3 பகுதிகளில் இருந்து வெளியேறும் என்று இன்றைக்கு அந்த ஒப்பந்தத்தில் இருப்பதாக அல் ஜசீரா சொல்லுகிறது. அதே நேரத்தில் தொடர்ந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இரு தரப்பிலும் இராணுவ நடவடிக்கைகள் தற்காலிகமாக நிறுத்தப்படும். எந்த அளவுக்கு நிறுத்தப்படும் என்று சொன்னால், காசாவில் வான்வழி தாக்குதல்கள் ஒவ்வொரு நாளும் 10 மணி நேரங்கள் 10 ஹவர்ஸுக்கு நிறுத்தப்படும். அதே நேரம் கைதிகள் பரிமாற்றம் நடக்கிற போது 12 மணி நேரங்கள் நிறுத்தப்படும் என்கிற செய்திகளும், இடம்பெயர்ந்த நபர்கள் தங்களுடைய வீடுகளுக்கு திரும்புவதற்கான அனுமதிகள் கொடுக்கப்படும். இந்த சமாதான உடன்படிக்கை ஊடாக குறிப்பிட்ட இந்த நாட்களுக்குள்ளாக 42 நாட்களுக்குள்ளாக இடம்பெயர்ந்திருக்கக்கூடிய மக்கள் உள்ள வருவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படும். 7 பெண் கைதிகளை ஹமாஸ் விடுவித்ததற்கு பிறகு, முதல் கட்டமாக விடுவித்ததற்கு பிறகு 7வது நாளில் தொடங்கி அல் ரஷீது தெருவில் இருந்து சலாஹுத்தீன் தெருவுக்கு இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து இஸ்ரேல் வாபஸ் பெறும். 7வது நாளைக்கு பிறகு இப்போ நான் சொன்ன அந்த பகுதிகளில் இருந்தும் இஸ்ரேலிய படைகள் வாபஸ் பெறும் என்பதை தாண்டி 22வது நாட்களுக்குள் காசா பகுதியினுடைய சென்ட்ரல் பகுதிகளிலிருந்து, நெட்சாரிம், குவைத் ரவுண்டானா பகுதிகளிலிருந்து மொத்தமாக இஸ்ரேலிய படைகள் வெளியேற வேண்டும் என்று அந்த ஒப்பந்தத்தில் இருக்கிறது. அதே போன்று சலாஹுத்தீன் அய்யூபி பாதைக்கு கிழக்கு பகுதிகளிலிருந்து இஸ்ரேலிய படைகள் வெளியேறாது. கிழக்கு பகுதிகளில் இருப்பாங்க, மற்ற பகுதிகளில் வெளியேறுவாங்க. ஒரு நாளைக்கு 600 ட்ரக்குகள் உள்ளே நுழைய வேண்டும். அதே நேரம் 50 அந்த 600ல் 50 எரிபொருள் ட்ரக்குகள் உள்ள நுழையணும். 600 ட்ரக்குகள் அனுமதிக்கணும். அதில் 50 எரிபொருள் பெட்ரோல் டீசலாக இருக்கணும். 250 தெற்கு காசா பகுதிக்கும் 300 நார்த் காசா பகுதிக்கும் அனுப்பப்பட வேண்டும் என்கிற செய்திகள் முதலாவது அந்த 6 வீக்
42 நாட்களுக்குள் நடக்கும். அதே நேரத்தில் இந்த கட்டத்தில் பாலஸ்தீன கைதிகளுக்கு ஈடாக காயமடைஞ்சவங்க, முதியவங்க, பெண்கள் உட்பட இஸ்ரேலிய கைதிகள் சில பேர் விடுவிக்கப்படுவார்கள். இராணுவ நடவடிக்கைகள் நிறுத்தப்படும், படைகள் திரும்ப பெறும். இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கும். ஐக்கிய நாடுகள் சபையும் மற்ற அமைப்புகளும் காசா முழுவதும் அனைத்து ஒப்பந்த கட்டங்களிலும் மனிதாபிமான சேவைகளை வழங்க முடியும். அது யாராக இருந்தாலும் மனிதாபிமான ரீதியாக உதவி செய்ய முடியும் என்பதும் அதில் இருக்கிறது. குறிப்பாக மின்சாரம், தண்ணீர், கழிவுநீர், தகவல் தொடர்பு, சாலைகளுக்கான ரோடுகளுக்கான உட்கட்டமைப்பு மறுசீரமைப்பு வசதிகள், சிவில் பாதுகாப்பு, இடிபாடுகள் அகற்றுவதற்கு தேவையான உபகரணங்கள் அனைத்தும் அங்கே வழங்கப்பட வேண்டும். எல்லாம் வெளியிலிருந்து கொண்டு வருவதற்கான அனுமதி கிடைக்கும். குறைந்தபட்சம் 60,000 தற்காலிக வீடுகள் உடனடியாக கட்டப்பட வேண்டும். 2 லட்சம் கூடாரங்கள் உள்நாட்டில் இடம்பெயர்ந்த நபர்களுக்காக அடைக்கலம் கொடுப்பதற்காக கட்டி கொடுக்கப்பட வேண்டும். அதே நேரம் அனைத்து இஸ்ரேலிய பெண் இராணுவத்தினரும் விடுதலை செய்யப்பட்டதற்கு பிறகு ஒப்புக்கொள்ளப்பட்ட எண்ணிக்கையில் காயமடைந்த மக்களை ரஃபா கிராசிங் வழியாக மருத்துவ சிகிச்சைக்கு அனுப்புவதற்கான அனுமதி கிடைக்கும். அவருடைய பெண் இராணுவத்தில் இருந்த பொம்பளைகளை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த யுத்தம் ஆரம்பித்ததுக்கு பிறகு, அந்த ஆரம்பத்தில் போய் உள்ளே போய் தூக்கிட்டு வந்தது கிடையாது. ஆரம்பித்ததற்கு பிறகு சண்டைக்கு போன லேடிஸ் இருக்கிறாங்களா இல்லையா, அவர்களையும் பாலஸ்தீனத்தில் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க கஸ்ஸாம் பிரிகேட். அவங்க விடுதலை செய்யப்பட்டதற்கு பிறகு என்ன ஆகும் என்று கேட்டால், பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள், வெளிநாட்டில் போய் சிகிச்சை எடுக்க வேண்டிய மக்களுக்கான அனுமதி கொடுக்கப்படும். இதுவெல்லாம் இந்த 6 வீக்குக்குள்ள நடக்கும். 2ஆம் கட்டம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், கைதிகள் பரிமாற்றம் தொடங்குவதற்கு முன்பதாக, 2ஆம் கட்டத்தினுடைய கைதிகளை பரிமாற்றுவதற்கு முன்பதாக இராணுவ நடவடிக்கைகள் மொத்தமாக நிரந்தரமாக நிறுத்தப்படுவதை குறிக்கும் வகையில் அத்தனை பேரும் வெளியேற்றப்படுவதற்கான அறிவித்தல் வெளியிடப்படும். அதே நேரத்தில் இஸ்ரேலில் சிறைகளில் இருக்கக்கூடிய, தடுப்பு மையங்கள் இருக்கக்கூடிய பாலஸ்தீன கைதிகளுக்கு ஈடாக எஞ்சி இருக்கக்கூடிய அனைத்து இஸ்ரேலிய ஆண் கைதிகள், பொதுமக்கள், இஸ்ரேலுடைய இராணுவத்தை சேர்ந்தவர்கள் அத்தனை பேரையும் ஹமாஸ் விடுதலை செய்ய வேண்டும் என்பது அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிற அதே நேரம் காசா பகுதியில் இருந்து இஸ்ரேலிய படைகள் முழுமையாக வெளியேற்றப்படும். இது நடக்கிறதுக்கு அடுத்த 6 வீக்குக்குள்ள இது நடக்கும். முதல் 6 வாரம், 2வது 6வது வாரத்தில் இது நடக்கும். 3வது கட்டம் எப்படி ஆரம்பிக்கும் சொன்னா, அதாவது இந்த மரணித்தவர்கள் இருக்கிறாங்களா, கேப்டிவ்ஸ் மரணித்தவர்கள், அதே நேரத்தில் இஸ்ரேல் சிறைகளில் மரணித்த பாலஸ்தீன மக்கள் இருப்பாங்க. இவர்களுடைய உடல்கள், எச்சங்கள், உடல் உறுப்புகள் எதெல்லாம் இருக்கிறதோ அவற்றை 3ஆம் கட்டமாக பரிமாறிக்கொள்ளுகிற அதே நேரம் வீடுகள், குடிமக்கள் வாழ்வதற்கான வசதிகள், உட்கட்டமைப்பு எல்லாவற்றையும் உள்ளடக்கிய 3 முதல் 5 ஆண்டுகள் வரை நீடிக்கும் புனரமைப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். அதாவது 3 வருஷத்தில் இருந்து 5 வருஷத்துக்குள்ளாக அளிக்கப்பட்ட விவகாரங்கள் அத்தனையும் மீள கட்டி கொடுக்கப்படுகிற அந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வரும். இந்த செயல்முறைக்கு எகிப்து, கத்தார், UN உள்ளிட்ட அத்தனை பேருமே உதவி செய்வார்கள், கண்காணிப்பார்கள் என்பதும் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிற அதே நேரம் அங்கிருக்கக்கூடிய காசா மக்களுடைய போக்குவரத்தை எளிதாக்கும் விதமாக எல்லையில் இருக்கக்கூடிய வாசல்கள், ரஃபா, கரேம், அபூஷலேம், மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய எல்லை கடவுகள் இருக்குதா இல்லையா, அந்த வாசல்கள், அந்த பார்டர்கள் எல்லாம் திறக்கப்படும். இந்த ஒப்பந்தத்தினுடைய உத்தரவாதம் கத்தார், எகிப்து, அமெரிக்கா கைகளில் இருக்கும் என்கிற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிற அதே நேரம் எல்லையில் இருக்கக்கூடிய வாசல்கள், வழிகளை திறந்து மக்கள் நடமாட்டம், பொருட்கள் போக்குவரத்து, இதை பற்றியெல்லாம் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறதே தவிர ஒட்டுமொத்தமான காசாவினுடைய முற்றுகை மொத்தமாக நீக்கப்படும் என்கிற வார்த்தை இதில் இல்லை என்று இன்றைக்கு அல் ஜசீரா குறிப்பிட்டிருக்கிறது. எல்லாம் சரியா இருக்குது, ஆனா ஒட்டுமொத்தமாக ஒரு முற்றுகை இருக்குது இல்ல, நாங்கள் அங்கிருந்து வெளியாகவும் இங்கிருந்து வெளியாகவும் எல்லாம் ஓகே, எல்லா கேட்டை திறப்போம், எல்லாம் ஓகே. கேட்டை திறந்துட்டு கேட் வாசலை நிற்க கூடாது, கேட்டை திறந்து போட்டு அடுத்த வாசல்ல போய் நிற்பேன்னு சொல்லக்கூடாது, சுத்தி வளைச்சு கண்காணிச்சுக்கிட்டு இருப்பேன்னு சொல்லக்கூடாது, அதாவது வான்வழியாக கண்காணிப்பேன்னு சொல்லக்கூடாது. ஒட்டுமொத்தமாக நாங்க உங்களை விட்டுட்டு போயிருவோம், எந்த விதமான சுதந்திர தடைகளும் எங்களுக்கு இருக்கக்கூடாது என்கிற வார்த்தை இந்த ஒப்பந்தத்தில் இல்லை என்று அல் ஜசீரா அடித்து சொல்லி இருக்கிறது. எனவே அந்த வார்த்தை அதிலே இடம்பெறாத வரையிலே ஹமாஸ் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றுதான் உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து பாலஸ்தீன ஆதரவாளர்களும் நம்புகிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா 5 வருஷத்துக்குள்ள உடைச்சதெல்லாம் கட்டி தருவோம், அதெல்லாம் ஓகே,
கட்டி தந்துட்டு திரும்ப வந்து அடிக்க மாட்டேங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? திரும்ப வந்து அடிக்கிறமா இவங்களை தனி நாடாகிட்டாங்கன்னா 2 நாடு சண்டை ஆயிரும், அது வேற. ஆனா நாடே இல்லை, சுதந்திரமே கொடுக்க மாட்டோம், எல்லாத்தையும் செய்வோம் சுதந்திரத்தை தவிரன்னா அவன் கேட்கிறதே சுதந்திரத்தை தான். எனவே ஒட்டுமொத்தமான அந்த தேவையான வேர்ட் அதிலே இல்லை என்று இன்றைக்கு அல் ஜசீரா சொல்லி இருக்கிறது. ஹமாஸ் என்ன முடிவெடுக்க போகிறது என்பது தெரியவில்லை, கஸ்ஸாம் பிரிகேட் என்ன முடிவெடுக்க போகிறது என்பது தெரியவில்லை, அங்கிருக்கக்கூடிய பாலஸ்தீன தலைவர்கள் என்ன முடிவெடுக்க போகிறார்கள் என்பது தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த அறிவித்தல்கள் வரும் வரைக்கும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பூரண வெற்றியை கொடுக்க வேண்டும். பாலஸ்தீனத்தை சுதந்திர நாடாக அங்கீகரிப்பதற்கான ஏற்பாடுகள் மிகச்சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க மறந்து விடாதீர்கள். இஸ்ரேலுக்கும் இஸ்ரேலிய ஆதரவு நாடுகளுக்கும் எதிராக அவர்கள் செய்கிற இந்த அநியாயத்திற்கு எதிராக ஒவ்வொரு தொழுகைகளிலும் மறவாமல் குனூத்துன் நாசிலாவை ஓதி வாருங்கள் என்கிற கோரிக்கையை விடுத்தவனாக எதிர்வருகிற ஹஜ் பெருநாளை முன்னோக்கி இருக்கிறோம். ஹஜ் பெருநாளிலே ஏழைகளுக்கான குர்பானி பிராணிகளை அறுத்து பலியிடுகிற ஒரு வழிமுறையை இஸ்லாம் நமக்கு காட்டி தந்திருக்கிறது. எனவே குர்பானி கொடுக்க விரும்புகிற சகோதரர்கள், ஏழைகளுக்கு அதை உதவுவதற்கு விரும்பக்கூடிய சகோதரர்கள் முன்னால் தருகிற நம்முடைய தொடர்பு இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குமாறு கேட்டு முடித்துக் கொள்கிறேன். ஜனநாயகம் உருவாக்கப்பட்டு ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன மக்கள் வெற்றி பெற்று நம்மை போன்ற சுதந்திரமிக்கவர்களாக வாழுகிற அதே நேரம் தீவிரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும், பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும், இஸ்ரேலிய அரச பயங்கரவாதம் அளிக்கப்பட வேண்டும் என்பதுதான் மனிதநேயமிக்க அனைத்து மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது என்பதையும் கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.